கபடமற்ற தெய்வம் எத்தனை இனிமை எத்தனை பெருமை கபடமற்ற தெய்வம் கபடமற்ற தெய்வம் கண்டு கொண்டேன் கபடமற்ற தெய்வம் எத்தனை இனிமை எத்தனை பெருமை கபடமற்ற தெய்வம் கபடமற்ற தெய்வம் புண்ணிய காலம் சங்கமயுகத்தில் புதுயுகம் மலரும் கடும் விகாரம் பலத்தை அளித்த காரிருள் விலகும் அனுபவத்தினிலே ஞானம் சொல்வோம் தத்துவம் அல்ல பரமசிவனை புரிந்து கொள்ளுங்கள் சிரமம் ஏதும் இல்லை சிரமம் ஏதும் இல்லை ஞானம்
மாறுதையா உலகம் நீ பாராய் மாறுதையா உலகம் மனிதா விழித்திடுவாய் மாறுதையா உலகம் நீ பாராய் மாறுதையா உலகம் விழித்தெழுந்து ஆத்மானியும் ஆண்டவனின் அன்பை அடைவாய் ஆண்டவனின் வாசலில் இன்று வந்து நிற்பவனே நேசமாய் கற்பித்தார் பூமியின் நிலையை உயர்த்திடவேதான் பிரம்மா உடலில் வந்தான் நீ பாராய் மாறுதையா உலகம் நீ பாராய் மாறுதையா உலகம் தெய்வம் எத்தனை இனிமை எத்தனை பெருமை கபடமற்ற தெய்வம் கபடமற்ற தெய்வம் கண்டு கொண்டே கபடமற்ற தெய்வம் எத்தனை இனிமை எத்தனை பெருமை கபடமற்ற ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 4/3/25 பாபா முரளியில் நீங்கள் ஒவ்வொருவருமே மெசேஞ்சர்னு சொல்கிறார். பரமாத்மாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய மெசேஞ்சர். மெசேஞ்சருடைய வேலை என்ன? நற்செய்தியை கொண்டு போய் அனைவருக்கும் சேர்க்கணும். அது மட்டுமல்ல, பாபா சொல்கிறாங்க, இத்தனை ஜென்மங்களாக, இத்தனை பிறவிகளாக நீங்கள் செய்த பக்தி, அந்த பக்திக்கு பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டு, அந்த பக்திக்கான பலனை நீங்கள் அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க. இத்தனை காலங்கள் இறைவனை நோக்கி நம்ம யாத்திரை, விரதங்கள், உண்மையான அந்த ஸ்ரத்தையோட பக்தி செய்தோம். இறைவனை உள்ளார்ந்த அன்போட அழைத்தோம் இந்த பூமிக்கு. அவரை நினைச்சோம். ஆனால் யாருன்னு தெரியல. அவர் மேலே எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற பக்தி பாவனையும் எல்லையற்ற நம்பிக்கையும் நமக்கு ஒவ்வொரு பிறவியாகவே இருந்தது. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே சங்கம யுகத்தில் அவருடைய பாலனை அடைஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த சன்ஸ்காரம் நமக்கு எப்போதுமே இருக்கும் இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கம் எப்போ தொடங்குதோ அப்போ நீங்கள் என் ஒருவரை தான் நீங்கள் உள்ளார்ந்த அன்போடு நினச்சிங்க, சதோ பிரதானமான பக்தி செய்தீங்க, அந்த பக்திக்கு தான் பலன் கொடுக்க நான் வந்திருக்கிறேங்கிறார். கல்பத்துக்கு முன்பு யார் பக்திக்கான பலனை அடைந்தார்களோ அவர்களை மீண்டும் அடைவார்கள்னு சொல்கிறார் பாபா. இன்றைக்கி முரளியினுடைய தலைப்பு मीठे बच्चे जिन्होंने शुरू से भक्ति की है, 84 जन्म लिए हैं, वह तुम्हारे ज्ञान को बड़ी रुचि से सुनेंगे, इशारे से समझ जाएंगे. இனிமையான குழந்தைகளே, யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்திருக்கின்றார்களோ, 84 பிறவிகளை எடுத்துள்ளார்களோ அவர்களே உங்களுடைய ஞானத்தை மிக ஆர்வத்துடன் கேட்பார்கள். அது மட்டுமல்ல, பாபா என்ன முரளியில் ஞானத்தில் என்ன கூறுகின்றாரோ அவற்றை லேச ஒரு சமிக்ஞை கொடுத்தாலே போதும் புரிந்து கொள்வார்கள். சின்ன சாதாரணமாக பாபா சொன்னால் கூட அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உடனடியாக கொண்டு வருவாங்க. ஆர்வத்தோட அவ்வளோ ஞானம் கேட்கணுங்கிற அந்த ஆர்வம், அந்த பக்குவம் அடையணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலை. அது மட்டுமல்ல, ஞானத்தினுடைய உச்ச நிலைக்கு போக வேண்டும், ஞானத்தோட அத்தாரிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும். யாருக்கு? யார் ஆரம்பத்திலேருந்து பக்தி செய்து 84 பிறவிகளை முடித்துள்ளார்களோ அவர்களுக்கு. பாபா கேள்வியில் கேட்குறாங்க, देवी देवता घराने की नज़दीक वाली आत्मा है या दूर वाली, उसकी परख क्या होगी? பாபா சொல்கிறார், நம்ம தேவி தேவதா வம்சத்தை பாபா உருவாக்குறாங்க. அந்த வம்சத்தில் ரொம்ப நெருங்கிய ஆத்மாக்களா அல்லது அந்த வம்சத்திலே ரொம்ப தூரமான ஆத்மாக்களா அப்படிங்கிறத எவ்வாறு கண்டறிய முடியும்? जो तुम्हारी देवता घराने की आत्माएं होगी, उन्हें ज्ञान की सब बातें सुनते ही जंच जाएगी, वह मूंझेंगे नहीं. பாபா சொல்கிறாங்க, யார் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்களுக்கு
பாபா சொல்கிறார், நீ ஞானம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பாபா சொல்கிறாரு, கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நஷா போதை ஏற்படும். அந்த நினைவிலேயே இருப்பாங்க, அந்த அன்பிலேயே இருப்பாங்க. எந்த ரூபத்திலையும் குழப்பம் என்பது அடைய மாட்டாங்க. जितना बहुत भक्ति की होगी उतना जास्ती सुनने की कोशिश करेंगे. எவ்வளோ அளவற்ற பக்தி செய்துள்ளார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக ஞானத்தை கேட்க வேண்டும் என்ற முயற்சி எடுப்பார்கள். இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வரும். तो बच्चों को नब्ज देकर सेवा करनी चाहिए. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருவருக்குமே நீங்கள் நாடியை பார்த்து சேவா பண்ணுங்க. என்ன தேவை, யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவை நீங்கள் நிறைவேற்றணும். ओम शांति. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं तो बच्चे समझ गए. रूहानी बाप है निराकार, इस शरीर द्वारा बैठ समझाते हैं. ஆன்மீக தந்தை பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்ருக்கார். எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்? ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்ருக்கார். பாபா சொல்கிறார், புரிய வைக்கின்றார். குழந்தைகள் புரிந்து கொண்டோம் பாபாவை நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஜோதி சொரூபமானவர். பிரம்மாவினுடைய சரீரத்தின் மூலமாக நமக்கு புரிதலை கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹம் ஆத்மா பி நிராகார் ஷரீர் से सुनते हैं. பாபா அப்படி நிராகாரோ அவ்வாறு நாமும் ஆத்மாக்கள் நிராகாரமான ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலமாக கேட்கின்றதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். तब दो बाप इकट्ठे हैं ना, बच्चे जानते दोनों बाबा यहाँ हैं. பாபா சொல்றார், நம்ம ஆத்மா நிராகார் ஷரீரத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்போது பாபா சொல்கிறார், சிவபாபாவும் என்ன நினைக்கிறார்? நானும் ஒரு ஆத்மா உங்களை போல, நான் நிராகார். உங்களுக்கு தேகம் இருக்குது, எனக்கு தேகம் இல்லை. நீங்கள் காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்னு அனுபவம் செய்கிறீங்க. நான் அனுபவம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பாபா நிராகார் பாபா சகார பிரம்மா சரீரத்தில் வந்துள்ளார். அப்போது ரெண்டப்பா ஆயிட்டாங்க இல்லையா? ஏன்? ஒருவர் சொல்கிறார், இன்னொருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் யார்? பிரம்மா பாபா. பச்சை ஜான்தே தோனோ பாபா யஹா ஹே. ரெண்டு தந்தைகரும் இங்கே இருக்காங்க. तीसरे बाप को जानते हो परंतु उनसे फिर भी ये अच्छा है, इनसे फिर वो अच्छा. நம்பர்வார் ஹேனா? பாபா சொல்கிறார், ஃபஸ்ட்டு சிவ பாபா, நெக்ஸ்ட்டு பிரம்ம பாபா, மூன்றாவது தான் யாருங்கிறார் பாபா? शरीरத்தின் தந்தை. लौकिक से संबंध निकल बाकी इन दोनों से संबंध हो जाता. லௌகீக தந்தையிடமிருந்து நமக்கு சம்பந்தம் விடுபட்டு, ஏன்னா இவர் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு அப்பா இருப்பார் இல்லையா, ஒரு ஆத்மா வரும். ஆனால் சதா நமக்கு எப்பொழுதுமே நம் தொடர்பில் இருப்பவர் நிராகார் பாபா. அப்போ அந்த ரெண்டு அப்பாவுடைய சம்மதம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. பாபாவை சம்ஜாத்தே மனுஷியோଙ୍କୁ कैसे समझाना चाहिए. பாபா புரிதல் கொடுக்குறார், மனிதர்களுக்கு எவ்வாறு புரிய வைக்க வேண்டும். तुम्हारे पास मेला प्रदर्शन में बहुत आते हैं. பாபா சொல்கிறார், எப்படி புரிய வைக்கணும்? ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட பெரிய பெரிய சேவை நீங்கள் நடத்தும் போதெல்லாம் வராங்க. அப்போது எப்படி ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் என்ன முன்னாடியே சொல்லிட்டார். நம்ம எப்படி ஞானம் கொடுக்கணும், எந்த விஷயத்த சொல்லணும், கேட்கக்கூடியவர்கள் யார் உடனடியாக புரிஞ்சுப்பாங்க. கேள்வி பதிலே தெளிவான விளக்கங்களை பாபா கொடுத்துட்டாங்க. बाबा சொல்கிறாங்க, ये भी तुम जानते हो 84 जन्म कोई सब तो नहीं लेते होंगे ना, ये कैसे पता पड़े? 84 जन्म लेने वाला, 10 जन्म लेने वाला, 20 जन्म लेने वाला, बच्चे समझते हो. பாபா சொல்கிறாங்க,
நீங்கள் ஞானம் கொடுக்கும்போது எல்லாரும் 84 பிறவி எடுத்தவர்கள் என்று சொல்ல முடியாது. யாருக்கு எவ்வளோ ஜென்மா நமக்கு எப்படி தெரியும்? இவங்க 84 பிறவி எடுத்தவங்களா, அல்லது 10 பிறவி எடுத்தவங்களா, இல்லை 20 பிறவி எடுத்தவங்களா? பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? जिसने बहुत भक्ति की होगी शुरू से लेकर उनकी फल भी इतना जल्दी ही जल्दी अच्छा मिलेगा. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். யார் அளவற்ற பக்தி செய்துள்ளார்களோ ஆரம்பத்திலிருந்து அதற்கான பலன் இமீடியட்டாக அவ்வளோ ஈஸியாக நல்ல பலன் என்பது கிடைக்கும். थोड़ी भक्ति की होगी और देरी से ही होगी तो फल भी इतना थोड़ा और देरी से मिलेगा. பாபா சொல்கிறார், பக்தி குறைவாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்க லேட்டாக பலன் கிடைக்கும். அதுவும் பாபா சொல்கிறாரு கொஞ்சம் பலன் தான் கிடைக்கும், அதுவும் लेटा தான் கிடைக்கும். ये बाबा सर्विस करने वाले बच्चों के लिए समझाते. சேவாதாரி குழந்தைகள் யாரோ அவர்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். बोलो तुम भारतवासी हो तो बताओ देवी देवताओं को मानते हो. சேவா பண்ணும்போது கேளுங்க, நீங்களாம் பாரதவாசிகள் தானே, நீங்கள் சொல்லுங்க தேவி தேவதைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? भारत में लक्ष्मी नारायण का राज्य था न, सौराष्ट्र जन्म लेने वाला होगा. शुरू से भक्ति की होगी वजट समझ जाएंगे. आदि सनातन देवी देवता धर्मता ருச்சி சே சுன்தே லக் படைங்கே. பாபா சொல்கிறார், யார் 84 பிறவி எடுத்தவர்களோ அதிக பக்தி செய்தவர்களோ ஆரம்பத்திலிருந்து அவங்க உடனடியாக புரிந்து கொள்வார்கள். ஆமாம், நானும் ஆரம்பத்திலிருந்து வந்த ஆத்மா, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவன் நான். ஆர்வமாக கேட்க தொடங்குவார்கள். கொய்தோ ऐसे ही देखकर चले जाते. சில பேர் நம்ம பட விளக்க செட் மாட்டி படம் கொடுக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன வித்தியாசமாக சொல்கிறாங்களே அப்படின்னு பக்கத்தில் வந்து நின்று கவனித்து கேட்பாங்க. இதேமாரி நான் இவ்வளோ நாள் கேட்டதில்லையே, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. कुछ पूछते भी नहीं, जैसे कि बुद्धि में बैठता नहीं. சில பேர் எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஏதாவது உள்ளே போனால் தானே கேள்வி வரும். அப்படியே போயிடுவாங்க. उनके लिए समझना चाहिए अभी तक यहाँ का नहीं. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இவங்க இங்கே நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆகிச்சல் சமஜிபி லேவே. இப்போ புரிஞ்சுக்கலாம், அடுத்து நம்ம விதை போட்டுட்டோம், எப்போனாலும் அந்த விதை என்ன ஆகுங்கிறார் பாபா. பலனை கொடுக்கும் இல்லையா? कोई का समझाने से जट कांद हिलेगा. பாபா சொல்கிறார், சில பேர் புரிஞ்சுக்கும் போதே தலையாட்டி ஆமாம் ஆமான்னு ஏற்றுப்பாங்க. சப் கிசாப் சே சௌராஷ்டிர ஜனம் டீக்கே. அவங்க அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணுவாங்க ஞானத்தை. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ருசியாக இருக்குது. ருசியாக இருக்கிறத நம்ம எப்படி சாப்பிடுவோம்? மெதுவாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஞானம் கொடுக்க கொடுக்க அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணி ஆமாம் ஆமான்னு சொல்லி பாபா சொல்கிறாரு, சரியாக தான் வருது, கரெக்டாக சொல்கிறீங்க, மனசுக்கு சரின்னு தென்படுது, தோணுது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். कहते हम अगर कैसे समझे पूरे 84 जन्म लिए, 84 नहीं तो 82 देवता में भी तो आए होंगे ना. देखो इतना बुद्धि में चंचता नहीं तो समझो ये 84 जन्म लेने वाला नहीं है. பாபா சொல்கிறாரு, 84 பிறவிகள் ஒருவேளை எடுத்துள்ளார்கள் என்றால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? கற்பூர புத்தியாக இருக்கும், டக்குன்னு பிடிச்சிப்பாங்க ஞானத்தை. சில பேருக்கு 82 பிறவியாக இருக்கலாம். பாபா சொல்கிறார், அவங்களும் வருவாங்க இல்லையா? பாபா சொல்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் புத்தியில் எதுவுமே ஏறாது. சௌராஸ் ஜனம் லேனே வாலா நஹி.
दूर वाले कम सुनेंगे. பாபா சொல்கிறார், குறைந்த பிறவி எடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாக கேட்பாங்க. இந்த தூரத்து சம்பந்தத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க. जितना बहुत भक्ति की होगी जास्ती सुनने की कोशिश करेंगे झट समझ जाएंगे. அதிக பக்தி செய்தவர்களுக்கு பகவான் அதிக பலன் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ அதிகமாக அவங்களுக்கு ஞானம் கேட்கக்கூடிய ஆர்வம் கூட அதிகரிக்கும். கம் சமஸ்தா ஹே தோ சம்ஜோ ஏ தேரி சே ஆனே வாலா. ஞானத்தை குறைவாக கேட்குறாங்கன்னா லேட்டாக வரக்கூடியவங்கிறத, ராஜ்யத்தில் லேட்டாக வரக்கூடியவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி பி தேரி சே கீ ஹோகி. ஏன்னா லேட்டாக வராங்கன்னா பக்தி கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லேட்டாக தான் தொடங்கியிருப்பாங்க. போத் பக்தி கர்னே வாலா இஷாரே சே சமஜ் ஜாயேங்கே. அதிக பக்தி செய்தவர்கள் பாபா சொல்லும் போதே புரிஞ்சுப்பாங்க. ட்ராமா ரிப்பீட் தோ ஹோத்தா ஹேனா. பாபா சொல்கிறாங்க, ட்ராமாங்கிறது ரிப்பீட் ஆக தானே செய்யும். சாரா பக்தி பர் மதாரே. பாபா சொல்ற எல்லாமே பக்தியினுடைய ஆதாரத்தின்படி தான் ஞானம் கூட கேட்குறாங்க. இஸ் பாபா நே சப்சே நம்பர் 1 பக்தி கீ ஹேனா. ஸ்ரீ பாபா பிரம்ம பாபா பற்றி சொல்கிறாங்க, இந்த பாபா கூட நம்பர் 1 பக்தி செஞ்சுருக்கார் இல்லையா. ஸ்ரீ பாபா பரந்தாமத்தில் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்திதி, நம்மளுடைய நிலைமையை நல்லா தெரிஞ்சிருக்கார். ஏன்னா அவரை நினச்சி தானே நம்ம பக்தி செய்கிறோம். தேவி தேவதைகளை நினச்சாலும் கூட அந்த நினைவுகள் பாபா போய் சேருதில்ல. பக்தி கீ ஹோகி तो फल भी कम मिलेगा. கம் பக்தி கீ ஹோகி. யார் குறைவாக பக்தி செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு பலன் கூட குறைவாக தானே கிடைக்கும். सब समझने की बातें मोटी बुद्धि वाले धारणा कर नहीं सकते. பாபா சொல்கிறாரு, சூக்ஷ்ம புத்தி உடையவர்களால் இதை புரிஞ்சுக்க முடியும். சும்மா மேலோட்டமான புத்தி உடையவர்களால் இதெல்லாம் தாரணா செய்ய முடியாது. நம்மளால எப்படி முடியும்னு நினைப்பாங்க. மேலே பிரதர்ஷனியா तो होती रहेगी सब भाषाओं की निकलेगी. பாபா சொல்கிறார், ஒவ்வொரு தேசத்துலையும் எவ்வளோ பாஷைகள் இருக்குது. ஒவ்வொரு பாஷையிலையும் இந்த ஞானம் என்பது வெளியாகும். சாரி துனியாக்கோ சம்ஜானா ஹேனா. பாபா யார்? உலகத்தின் ஞானக்கடல் இல்லையா. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்பா இல்லையா. அப்போ எல்லாருக்கும் பாபாவோட மெசேஜ் போய் கேட்கணும்ல. உலகத்தில் எல்லாருமே ஞானத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். தும்ஹோ சச்சே சச்சே பைகாம்பர் மெசேஞ்சர். நீங்கள் தான் உண்மையிலும் உண்மையான மெசேஞ்சர், செய்தியாளர்கள். வா தர்மஸ்தாபக் தோ குச் பி நஹீ கர்த்தே ना वह गुरु हैं गुरु कहते, परंतु वह कोई सद्गति दाता तोड़े ही हैं. பாபா சொல்கிறார், தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடியவர்களை மெசேஞ்சர் என்று கூற முடியாது. பாபா சொல்கிறாரு, அங்கே அவர்கள் குரு இல்லை இல்லையா. குருன்னு யாரை சொல்கிறோம்? சத்கதியின் வள்ளலாக யார் இருக்காங்களோ அவங்க தான் குரு. பாபா சொல்கிறாரு, தர்மத்தை ஸ்தாபனா பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க எப்படி சத்கதியை வழங்க முடியும்? ஜப் ஆத்தே ஹே உனக்கு சன்ஸ்தா ஹி நஹி தோ சத்கதி கிஸ்கி காரேங்கே. தர்ம ஸ்தாபகர்கள் எப்பொழுது இறங்குறாங்களோ அப்போ தர்மம் அப்படின்னே ஒன்று இல்லையே. அவங்க எப்படி சத்கதியை கொடுக்க முடியும் எல்லாருக்கும் இல்லையா. गुरु व जो सद्गति दे दुखी दुनिया से शांति धाम ले जावे. குரு என்றால் சத்கதி அளித்து சாந்தி தாமும் அழைத்து செல்பவர் தான் குரு. கிரைஸ்ட் ஆதி குரு நகி தர்மஸ்தாபக். கிரைஸ்டெல்லாம் குரு இல்லை, அவங்களாம் தர்மத்தை உருவாக்க வந்திருக்காங்க. உனக்கா ஒரு கோய் பொசிஷன் நகி ஹே. அவங்களுக்கு மற்ற எந்த பொசிஷன் கிடையாது. पोजीशन तो उनका है जो पहले पहले सदो प्रदान में आते हैं फिर सदो रजो तमो में आते हैं. பாபா சொல்கிறார், பொசிஷன் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா. யார் முதல்ல சதோ பிரதானம் சத்தியுகத்திலேருந்து இறங்குறாங்களோ சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ நிலைக்கு வராங்க. फिर सिर्फ अपना धर्म स्थापन कर पुनर्जन्म लेते रहेंगे. பாபா சொல்ற தர்ம பிதாக்கள் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க, அவங்க தர்மத்தை ஸ்தாபனா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்க பர்த் எடுத்துடுறாங்க.
जब फिर सबकी तमो प्रधान अवस्था होती है तो बाबा आकर सबको पवित्र बनाए ले जाते. பாபா சொல்கிறாங்க, முதல்ல சதோ பிரதானமாக யார் வருகின்றார்களோ அவர்களே தமோ பிரதானம் ஆகிவிடுகின்றனர். யார் முதல்ல வராங்க அவங்க தான் மறுபிறவி எடுத்து 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 லாஸ்டில் வந்துடுறாங்க. கடைசி நேரத்தில் பாபா வந்து தூய்மைப்படுத்தி அழைத்து செல்கின்றார். பாவன் பனாத்தோ फिर पतित दुनिया में नहीं रह सकेंगेना. நீங்கள் தூய்மை ஆகிவிட்டீர்களே, ஆனால் இந்த பழைய உலகத்தில் நீங்கள் இருக்க முடியாதல்லவா. பவித்ர ஆத்மாயை சலி ஜாயகி முக்தி மே. பவித்திர குழந்தைகள் முக்தி தாமும் சென்றடைந்து விடுவார்கள். फिर ஜீவன் முக்தி மே ஆயங்கி. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஜீவன் முக்தி தாமத்துக்கு வருவாங்க. कहते हैं ना वो लिबरेटर हैं, गाइड हैं, परंतु इनका अर्थ नहीं समझते. கடவுளை பற்றி பக்தியில் சொல்கிறோம், கடவுளே என்னை விடுவீங்கள், பிரபுவே வழிகாட்டுங்கள்னு சொல்லப்படுது, புகழ் பாடப்படுது. ஆனால் அர்த்தம் என்னன்னு தெரியல. எங்கே போகிறதுக்கு வழிகாட்டுறார், எதிலிருந்து பாபா நம்மளை விடுவிக்கின்றாருங்கிறது தெரியறதில்ல. அர்த்த சமஜ் ஜாவே तो उनको जान जाए. பாபா சொல்கிறாரு, எப்போ அவங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற முடியும்னா எப்போ பாபாவை புரிந்து கொள்கின்றனரோ அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் பாபா சொல்லக்கூடியதை. சத்தியமே பக்தி மார்க்கே அக்ஷர் பி பந்தோ ஜாத்தா ஹே. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் பக்தியினுடைய எந்த சப்தங்களும் அங்கே இருக்காது. யாரும் வழிபாடு செய்ய மாட்டாங்க, மந்திரம் ஜபிக்க மாட்டாங்க, விரதங்கள் அனுஷ்டிக்க மாட்டாங்க, பக்தி செய்ய மாட்டாங்க, எந்த விருப்பங்களையும் கடவுளையே நினைவு செய்வதில்லை. பக்தி அங்கே கிடையாது. ये भी ड्रामा में नूंद हैं जो अब अपना अपना पार्ट बजाते रहते हैं. ட்ராமாவில் ஒவ்வொருத்தவங்களுடைய பாட்டு பதிவாகி இருக்குது. அவரவர்களுடைய பாட்டை நடிச்சிட்ருக்காங்க. சத்கதி கோ ஏக் பி பான சகே. பாபா சொல்கிறாங்க, இந்த ட்ராமாவில் ஒருவர் மற்றொருக்கு சத்கதியை வழங்கவே முடியாது. அபி தும்கோ ஏ ஞான் மில் ரஹா ஹே. இப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த ஞானமானது கிடைத்து கொண்டிருக்கிறது. எந்த புரிதல் கிடைச்சிட்ருக்குது? மனிதனுக்கு ஞானம் அளிக்க முடியாது, மனிதனுக்கு சத்கதியை கொடுக்க முடியாது, மனிதன் இன்னொரு மனிதனை தேவதையாக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பாபா நமக்கு புரியுதல் கொடுத்துட்ருக்காரு. பாபாவை கேத்தமே कल्प के संगम युगे आता हूँ. इनको कहा जाता है कल्याणकारी संगम युग. பாபா சொல்கிறாங்க, நான் கல்பா சங்கம யுகத்தில் வருகின்றேன். கல்பத்தின் சங்கம யுகம். ஏன்னா 4 சங்கம யுகம் வருது. ஒவ்வொரு யுக மாற்றத்துலேயும் சங்கம யுகம் வரும். ஆனால் கல்பத்தின் சங்கம யுகம் வருதோ அப்பொழுது நான் வரேன். கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று சொல்லப்படுது. அவருக்கோ யுகு கல்யாணக்காரி நகிகே. வேற எந்த சங்கம யுகமும் நன்மை பயக்கும் சங்கம யுகம் அல்ல. சத்தியுகு திரேதா சங்கம் கா கோய் மகத்துவ நகி. சத்தியுகமும் திரேதாயுகமும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு பேர் சங்கம யுகம். அதுக்கெல்லாம் மகத்துவம் இல்லை. சூரியவம்சி பாஸ்ட் ஹுயே சந்திரவம்சி ராஜ்ய சல்தா. சூரிய வம்சம் முடிவு பெற்று சந்திரவம்சம் தொடங்குது. फिर चंद्रवंशी से वैश्य बनेंगे. फिर चंद्रवंशी पास्ट हो गया. அதுக்கு பிறகு சந்திரவம்சம் முடிஞ்சு வைஷ்ய வம்சம், அதுவும் சங்கமயுகம் வருது. பாபா சொல்ற, சந்திரவம்சம் முடிந்து அடுத்து வைஷ்ய வம்சம் ஆரம்பமாகுது. उनके बाद क्या बने ये भी पता ही नहीं रहता. चित्र आदि रखते हैं, समझेंगे सूर्यवंशी हमारे बड़े थे, चंद्रवंशी भी थे. இந்த சூரிய வம்சம் சந்திரவம்சம்லாம் முடிஞ்ச பிற்பாடு என்ன நடக்குது உலகத்துலன்னு தெரியல. ஆனால் சிலைகள் சித்திரங்களுடைய வழிபாடு நடக்குது. இவங்கெல்லாம் யார், எப்போ வாழ்ந்தவர்கள், என்ன செய்தவர்கள்ங்கிறது தெரியல. மகாராஜா ராஜா படே தன்வான் தே. சத்தியுகத்தில் மகாராஜா என்றும் திரேதாயுகத்தில் ராஜா என்றும் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. फिर भी नापास हुए हैं ना. பாபா சொல்கிறாரு, யார்
ரெண்டாவது திரேதாயுகம் சந்திர வம்சத்தினரோ பாபா சொல்கிறார் அவங்க மகாராஜாவாக இருந்தா என்ன, ராஜாவாக இருந்தா என்ன. பாபா சொல்கிறார் திரேதாயுகம்னாலே ஃபெயிலானவங்கன்னு சொல்கிறார். அதாவது வெற்றி ரொம்ப யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெற்றி அடையிறது தள்ளி தள்ளி போகும். ये बातें कोई சாஸ்திரம் ஆதிமே நகி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஸ்திரங்களில் கிடையாது. அதனால தான் என்ன காட்டுறாங்க, சீதை ராமருக்கு வில் அம்பு காட்டப்படுது. अब बाबा भी समझाते, सभी कहते हैं हमको लिबरेट करो, पति से पावन बनाओ. பாபா கூறுகின்றார், அனைவருமே அழைக்கின்றார்கள், ஹே பகவான் விடுவியுங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று. சுக்கிலே நகி கஹேங்கே, சுக்கிலே நிந்தா கருதிகே சாஸ்திரோமே. பாபா சொல்றார், சுகத்துக்காக அவர் அழைக்கிறது இல்லை, சுகத்திற்காக நிந்தனை என்பது செய்யப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில். சப் கெஹெங்கே மன் கி சாந்தி கேசை மேலே, எல்லாருமே அமைதியை தான் வந்து கேட்குறாங்க. கடவுள் என்னத்தை சுகம் கொடுத்தாரு அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கே கடவுள் சுகம் கொடுக்குறாரு, சுகமே இல்லை அப்படிங்கிறத ஆனால் அமைதியை தேடுறாங்க. அப்போ சுகம்னு நினச்சாலே கடவுளுக்கு நிந்தனை தான் கிடைக்கிது. அபி தும் பச்சே சமஸ்தே ஹோ, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கிறார் பாபா. என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு சுகம் சாந்தி என்பது இரண்டுமே கிடைக்கின்றது. ஜஹா சாந்தி வஹா சுக், எங்கே சாந்தி இருக்கோ அங்கே சுகமும் சேர்ந்து இருக்குது. ஜஹா அசாந்தி வஹா துக், எங்கே அசாந்தி இருக்கோ அங்கே துக்கமும் சேர்ந்து இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சத்தியுமே சுக் சாந்தி, யஹா துக்க அசாந்தி. சத்தியுகத்தில் சுகம் சாந்தி, கலியுகத்தில் துக்கம் அசாந்தி. बाबा वे समझाते, तुमको माया रावण ने कितना तुच्छ बुद्धि बनाया, ये भी ड्रामा बना हुआ. ராவணன் உங்களை எப்படி பாருங்கள் இந்த புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கொண்டு போயிட்டார், இது கூட ட்ராமாவில் பதிவாக இருக்குங்கிறார். பாப் कहते कि मैं भी ड्रामा के बंधन में बंधा हुआ हूँ, मेरा पार्ट ही अभी ही है जो बजा रहा हूँ. பாபா சொல்ற, நானும் ட்ராமாவினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன், அதனால தான் என்னோட பார்ட்டும் கூட ட்ராமா படி நடந்து கொண்டுள்ளது, ட்ராமா படி நானும் நடித்து கொண்டிருக்கிறேன். கேத்தவி பாபா கல்ப கல்ப आप ही आकर भ्रष्टाचारी पतित से श्रेष्ठाचारी पावन बनाते हो. ட்ராமாப்படி நாமளும் பாபாவை நினைக்கின்றோம். பாபா நீங்கள் கல்பா கல்பா வந்து எங்களை கீழான எங்களை, தாழ்ந்த எங்களை, பிரயோஜனமற்ற எங்களை எவ்வளோ தூய்மையாக்குறீங்க பாபா, எவ்வளோ மதிப்பான ஆத்மா ஆக்குறீங்க. நாங்கள் எப்படிலாம் இருந்தோம், அழுதுட்டு இருந்தோம் பாபா துக்கத்தில், நீங்கள் வந்தோடனே எங்களை சிரிக்க வைக்கிறீங்க, எல்லா துக்கம் அசாந்தியை போக்கி சுகம் சாந்தி கொடுக்குறீங்க பாபா. பாபாவோடைய மகிமையை நாம் வர்ணிக்கிறோம். பாபா கர் மனுஷே சே தேவதா பனாத்தே, बाबा மனுஷங்களை தேவதையாக மாத்துறார். ये जो गायन है ना उनको अर्थ बाबा ही आकर समझाते. என்னெல்லாம் புகழ் பாடுகின்றோமோ அந்த ஒவ்வொரு புகழையும் பாபா புரிய வைக்கிறார், எதனால் இப்படிலாம் நீங்கள் புகழ் பாடுனீங்க அப்படின்ட்டு. उस अकाल तख्त पर बैठने वाले भी इनका अर्थ नहीं समझते. बाबा ने तुमको समझाई आत्मा ये अकाल मूरत. ஆத்மா இந்த தக்து, இந்த பிருக்குட்டி, இதுக்கு பேர் பிருக்குட்டின்னு சொல்லப்படுது. பாபா சொல்லுங்க, ஆத்மா இந்த பிருக்குட்டியில் இருக்கும்போது இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியல அதுக்கு. அதாவது எந்த மனிதனும் இதோடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறது இல்லை. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாவுக்கு பேர் அகால மூர்த்தின்னு சொல்லப்படுது. ஆத்மாக்கே ஷரீர் ஹே ரத்து. பாபாவோட ஆத்மாவோட சரீரம் என்பது ஒரு ரதம்ங்கிறார். அந்த ரதத்தில் தான் பாபா வராரு. இஸ் பர் அகால் அர்த்தாத் ஜிஸ்கோ கால் நகி காத்தா வா ஆத்மா விராஜ்மான் ஹே. அகால தக்துன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா அந்த ஆத்மாவை காலன் அழிக்க முடியாது, அதனால தான் அகால தக்துன்னு சொல்லப்படுது. ஆத்மா அகால் மூர்த்து ஹே. बाबा சொல்றார், ஆத்மா எது, அகால மூர்த்தி. ஆத்மா விராஜ்மன் சத்தியமே தும்கோ கால் நகி காயேகா. பாபா சொல்றார், சத்தியுகத்தில் உங்களை காலன் எடுத்து செல்ல முடியாது. ஆத்மா அழிவற்றது.
अकाली मूर्ति कभी नहीं होगी, वह है ही अमरलोक, ये ही மிருத்திலோக். பாபா சொல்கிறார் அங்கே காலன் வரவே முடியாது. ஏன்னா அந்த அமரலோகம். இங்கே அகால மரணம் ஏற்பட்டு திடீர்னு விபத்துக்கள், திடீர்னு மரணம். பாபா சொல்கிறாரு இது மரண உலகம், அது அமர உலகம், இது மரண உலகம். இந்த ரெண்டு உலகத்தை பற்றி பாபா நமக்கு செய்தி கொடுக்குறார். बात कहते ही मैं तुमको बहुत सिंपल समझाता हूँ, सिर्फ मामेकम याद करो पावन बन जाएंगे. நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், இதை மட்டும் கேளுங்கங்கிறார். மனதால் என்னை நினச்சிங்கன்னா போதும், நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்க. சாது சந்த் ஆதி भी गाते हैं पतित पावन बाप को बुलाते हैं. சாதுக்களும் சன்னியாசிகளும் புகழ் பாடுறாங்க, பதீத பாவனனே பாபாவை கூப்பிடுறாங்க. கஹாं भी जाओ ஜரூர் கஹேங்கே பதீத் பாவன். எங்கே போனாலும் எல்லாருடைய மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் எது வருது? பதீத்த பாவனா சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம்னு. சச்சிதோ கபி சிப் நஹி சக்தே. சத்தியம் என்பது என்றைக்குமே மறைந்திருக்கவே முடியாது. ஜான்தே ஹோ அபி பதீத் பாவன் பாப் ஆயா ஹுவா. நமக்கு தெரியுது, தூய்மை இழந்தவர்களை தூய்மைப்படுத்தவர் வந்துள்ளார். மே ராஸ்தா பத்தா ரஹே, கல் பहले भी कहा था अपने को आत्मा समझ மாமேக்கம் யாद करो तुम सदो प्रधान बन जाएंगे. கடவுளை விடுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பாபா அர்த்தம் சொல்றார், நான் உங்களை வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்றேன், என்னுடைய வழியின் மூலமாக நீங்கள் விடுபடுகிறீர்கள். என்ன வழி கொடுக்குறேங்கிறார் பாபா? மனதால் என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மை பெற்று விடுவீர்கள் என்று. தும் சப் ஆஷிக் ஹோ தும் மாசுக்கே. நீங்கள் அனைவரும் நாயகிகள், நாயகன் என்னுடையவர்கள். நீங்கள் ஆஷிக் மாஷுக் தோ ஏக் ஜனமக்கிலேயே ஹோத்தேஹே. பாபா சொல்கிறார், நாயகன் நாயகின்னு அந்த ஒரு பிறவியில், தும் ஜென்ம ஜென்மாந்தர்க்கே ஆஷிக்கு ஹோ. பாபா சார் நீங்கள் ஒவ்வொரு பிறவிலையும் நீங்கள் யார்? எனக்கு நாயகியாக தான் இருக்கீங்க. அதுக்கு அர்த்தே ஆயோ ஹே பிரபு. ஒவ்வொரு பிறவிலையும் நீங்கள் என்ன ஹே பிரபுன்னு அழைக்கின்றீர்கள். தேனைவாலா தோ ஏக்கி பாப்பேன்னா, ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம ஒவ்வொருவருக்குமே நிறைத்தவர், கொடுத்து நிறைத்தவர் பாபா இல்லையா? பச்சே சப் பாப் சே ஹி மாங்கேங்கன்னா, குழந்தைன்னா அப்பாட்ட தானே கேட்கும். आत्मा जब दुखी होती है बाबा को याद करती है. आत्मा இப்போ दुखी ஆகுதோ அப்போ பாபாவை நினைக்குது. சுகமே को याद नहीं करते, துக்கமே याद करते. சுகத்தில் யாருமே என்ன நினைக்கிறது இல்லைங்கிறார் பாபா. துக்கம் வரும்போது தான் என்னை கூப்பிட்றீங்க. பாபா கர் சத்கதி தோ. ஹே பாபா நீங்கள் சத்கதி கொடுங்க. ஆத்மா ஜப் துக்கி ஹோத்தி ஹே. பாபா சொல்கிறாரு, ஜெய்சே शुरू के जैसे गुरु के पास जाते हैं, हमको बच्चा दो. अच्छा बच्चा मिल गया तो बहुत खुश होंगे. குரு கிட்ட போகிறாங்க, போயிட்டு என்ன கேட்குறாங்களாம்? ஹே குரு எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சோன்னா குஷி அடைஞ்சிடுறாங்க. பச்சா நஹி ஹுவா கஹேங்கே ஈஸ்வர் கி பாவி. ஒருவேளை குருக்கிட்ட கேட்டது நிறைவேறலைன்னா என்ன சொல்கிறாங்களாம்? கடவுள் உனக்கு விதிச்ச விதி இதுதான் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுடுறாங்க, அவர் மேலே பழியை போட்டுடுறாங்க. குழந்தை பிறந்துட்டு என்ன சொல்கிறாங்க? குரு இந்த குழந்தைய கொடுத்தாருன்னு. எப்படி நிலைமை பாருங்கங்கிறார் பாபா. ட்ராமாக்கோ சமஸ்தேகி நகி. அவங்க ட்ராமா புரிஞ்சிக்கல. ட்ராமாவில் ஒவ்வொருவருக்குமே பார்ட் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கல. அகர் வ ட்ராமா கஹே தோ ஃபிர் சாரா மாலும் ஹோனா சாஹியேனா. ஒருவேளை ட்ராமா அப்படின்னு சொன்னாலே எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துடணும் இல்லையா? ட்ராமா को जानते हो तो कोई नहीं जानते, ना कोई शास्त्र में ही है. பாபா சொல்கிறாரு, ட்ராமாவை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க, வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா எந்த சாஸ்திரத்திலையும் ட்ராமாவை பற்றி இல்லை. ட்ராமாமான ட்ராமா. பாபா சொல்கிறார், ட்ராமானா ட்ராமா தான். उनके आदि मध्य अंत का पता होना चाहिए. ட்ராமாவுடைய ஆரம்பம் மத்தியமம் அந்திமம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். बाबा कहते हैं मैं 5,000 वर्ष के बाद आता हूँ.
பாபா கூறுகின்றார், நான் 5000 ஆண்டுகளில் ஒரு முறை வருகின்றேன். 4 யுக பில்குல் ஈக்குவல், 4 யுகமும் அப்படி ஈக்குவலாக இருக்குது. ஸ்வஸ்திகா பி மெஹத்துவ ஹேனா, அதனால தான் ஸ்வஸ்திக் போடுறாங்களே, ஈக்குவல். காத்தா ஜோ பனாத்தே உஸ்மே ஸ்வஸ்திகா பனாத்தே. கணக்கு எழுதும்போது தொடங்கும்போது முதல்ல ஸ்வஸ்திகா சுப லாபம், நன்மை தரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏபி காத்தா ஹைனா, பாபா சொல்கிற சுப லாபம்னா இது கூட ஒரு கணக்கு இல்லையா? हमारा फ़ायदा कैसे होता, घाटा कैसे पड़ता, घाटा पड़ते पड़ते अभी पूरा घाटा पड़ जाता है. லாபம் நஷ்டம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. லாபம்னா எப்படி, நஷ்டம்னா என்ன? நஷ்டத்தை அடைஞ்சு ஃபுல்லாக நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க. ஹார் ஜீத்துக்கா கேள், அதேமாரி வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு. பைசா ஹே ஹெல்த் பி ஹே சுக்கு ஹே. பைசா இருக்குது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா அவங்க சுகமாக இருக்கிறாங்க. பைசா ஹே ஹெல்த் நகி சுக்கு நகி. பைசா இருக்குது ஆனால் ஆரோக்கியம் இல்லை என்றால் அங்கே சுகம் என்பது இல்லை. தும்கோ ஹெல்த் வெல்த் தோனும் தேத்தாகும். பாபா பாருங்கள் எவ்வளோ பெரிய வரதான் கொடுக்குறார். உங்களுக்கு ஹெல்த்தும் கொடுக்குற, வெல்த்தும் கொடுக்குறேங்கிறார். தோ ஹாப்பினஸ் கைஹி, ரெண்டும் எங்கே இருக்காங்க? எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த வரதானம் கிடச்சிருக்கு இல்லையா பாபாட்டேருந்து, ஹெல்த் வெல்த்து அண்ட் ஹாப்பினஸ். जब कोई शरीर छोड़ता तो मुख से कहते हैं फलाना स्वर्ग पतारा. பாபா சொல்ற, யாராவது சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா என்ன சொல்கிறாங்களாம்? இன்னாரு சொர்க்கத்தை போய் சென்றடைஞ்சிட்டாங்க, பத்தாரா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. லேக்கின் அந்தர் துக்கி ஹோத்தே ரேத்தே. சொர்க்கம் போயிட்டாங்கன்னு சொல்லி சொர்க்கம் தானே போனாங்க, சந்தோஷப்படணுமா இல்லையா? துக்கியாக இருக்காங்க. இஸ்மே और ही खुश होना चाहिए ना. சொர்க்கம் போனால் இன்னும் நீங்கள் சந்தோஷப்படணும் இல்லையா? உனக்கே ஆத்மாக்கும் நரக் में क्यों बुलाते? சொர்க்கத்துக்கு போன ஆத்மாவை ஏன் நரகத்துக்கு அழைக்கிறீங்க? குச் பி சமஜ் நஹி, எதுவுமே புரிஞ்சு செய்யலை. பாபா ஆக்கர் ச பாத்தி சம்ஜாத்தே. பாபா வந்த பிற்பாடு எல்லாத்தையும் ஒன்றையும் தெளிவுபடுத்துகிறார். பீஜ் ஜாடுக்கார் ராஸ் சம்ஜாத்தே. விதைனா என்ன, விதையிலேருந்து மரம் எப்படி உருவாகுதுங்கிற விளக்கத்தை சொல்கிறாரு. ஐசே ஜாடு அவர் கொய் பனானா சகே, இப்படிப்பட்ட ஒரு மரத்தை வேறு யாருமே உருவாக்க முடியாது. கொய் இஸ்ஸே நஹி பனாயா. பிரம்மா பாபாவால் இந்த மரத்தை உருவாக்க முடியாது. இன்கா கொய் குரு நஹி தா. பாபா சொல்கிறார், शिव பாபாவுக்கு அவருக்கு மேலே யாருமே குரு கிடையாது. அகர் ஹோத்தா தா உன்கே அவர் பி சிஷ்ய ஹோங்கேனா, அவருக்கு மேலே ஒரு குரு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பாபா சொல்கிறாரு, அப்போது ஒரு சிஷ்யன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த குருவுக்கும் மனுஷ சமஸ்தே ஹே இன்கோ कोई गुरु ने सिखाया या तो कहते हैं परमात्मा की शक्ति प्रवेश करती है. பிரம்மா பாபா சரீரத்தில் அந்த ரதத்தில் ஸ்ரீ பாபா வந்து ஞானம் கொடுக்கும்போது சிலர் நினைக்கிறாங்களாம், என்ன நினைக்கிறாங்களாம்? பிரம்மாவை குருன்னு நினைக்கிறாங்க. இந்த குரு தான் கொடுக்குறாரா, இல்லாத இவர் உடலில் பகவான் வந்து பிரவேசமாகி இந்த ஞானம் கொடுக்குறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த சக்தி பிரவேசம் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. பிச்சாரை குச்சி பி நஹி ஜான்தே. பாபா சொல்கிறார், யாருக்குமே எதுவுமே புரிதலே இல்லை. பாபா खुद बैठ बताते, मैंने कहा था ना मैं साधारण बुढ़ेतन में आता हूँ. பாபா சொல்கிறார், இவர் குருவெல்லாம் கிடையாது, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு. நான் சாதாரண உடலில் பிரவேசமாகி, வயதான உடலில் பிரவேசமாகி உள்ளேன். இது என்னுடைய ரதம்னு சொல்லியிருக்கேன்னு. இவருடைய உடலில் நான் பிரவேசமாகி ஞானம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு. ஆக்கர் தும்கோ படாத்தாகும், நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இவர் மூலமாக படிப்பிக்கின்றேன். ஏபி சுன்தே அட்டென்ஷன் தோ ஹமாரி ஊப்பரே. இவரும் கேட்குறாரு, ஆனால் உங்களுடைய கவனம்லாம் ஏன் மேலே இருக்குது. ஏபி ஸ்டூடெண்ட், இந்த பிரம்மா கூட யார், ஒரு ஸ்டூடெண்ட். ஏன் அப்னேக்கோ ஒரு குச் நஹி கஹத்தே. தன்னை வேறு எதுவுமே இவர் நினைக்கல. பிரஜாபிதா சோபி ஸ்டூடெண்ட். இவர் பிரஜாபிதா, அதனால் ஆனாலும் இவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார்.
பித்தா தான், அவர் பிரஜைகளுக்கெல்லாம் அப்பாவாக இருந்தாலும் சிவ பாபாவோட கணக்குப்படி ஸ்டூடெண்ட். பல இன்சே வினாஷ் பி தேக்கா பரந்து சமஜ் குச் பி நகி. இவருடைய அனுபவத்தை சிவ பாபா சொல்கிறார். இவர் வினாஷ காட்சி பார்க்கும்போது இவருக்கு எதுவுமே புரிதல் இல்லை. ஆகிஸ்தே ஆகிஸ்தே சமஸ்தே கயே. கொஞ்ச நாள் ஆக தான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஜெய்சே தும் சமஸ்தே ஹோனா, எப்படி நீங்கள் மெதுவாக ஞானம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதே போல் அவரும் மெதுவாக காட்சியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. பாபா தும்கோ சம்ஜாத்தே बीच में भी समझते जाते पढ़ते रहते. பாபா புரிய வைக்கிறாரு. இடையில இவர் என்ன பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிறாரு, படிக்கவும் செய்கிறாரு. ஹரேக்கு ஸ்டூடெண்ட் புருஷார்த் கரேங்க பढ़ने ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. பிரம்மோஷ சங்கர் तो सूक्ष्म वदनवासी उनका அப்பா क्या पाठ है. பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூவரும் சூக்ஷ்ம வதனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் பாட்டு இருக்கு இல்லையா. என்ன பாட்டு, இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. பாபா ஹரேக் பாத் ஆப்பே ஹி சம்ஜாத்தே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அவரே நமக்கு புரிதல் கொடுக்குறாரு. தும் பிரஷ்ன கோய் பூச் நீ சக்தி, எந்த கேள்வியுமே கேட்க முடியாது உங்களால், அந்த அளவுக்கு தெளிவு கொடுக்குறார். ஊப்பர் மேகே சிவ் பரமாத்மா ஃபிர் தேவதாயே. ஃபஸ்ட்டு மேலே சிவ பாபா, அதுக்கப்புறமா தான் தேவதைகள் 3 பேரை காட்டப்படுது. உனக்கு மிலா கேசே சக்தே. தேவதைகள் வேற சிவபாபா வேற, 2 பேரும் எப்படி இணைக்க முடியும், ஒன்றாக்க முடியாது இல்லையா. தேவதைகளுக்கெல்லாம் தலைவர் தானே பாபா. अभी तुम बच्चे जानते हो बाबा इनमें आकर प्रवेश करते, इसलिए कहा जाता बाप दादा. பாபா பிரம்மா சரீரத்தில் பிரவேசம் ஆனதுனால அவருக்கு பேர் பாப் தாதா. பாப் அலக் தாதா அலக். பாபா தனி தாதா தனி. பாப் சிவ் தாத்தா பிரம்மா. பாபானா அப்பா சிவன், தாதானா மூத்த சகோதரர் த பிரம்மா. वर्षा शिव से मिलता ही इन द्वारा ब्राह्मण हो गए ब्रह्मा के बच्चे. ஆஸ்தி சிவன்டேன் தான் உங்களுக்கு கிடைக்குது, இவர் மூலமாக நீங்களாம் பிராமணன் ஆகிவிட்டீர்கள், பிரம்மாவின் குழந்தைகளாக. பாப்னே அடாப்ட் கியா. சிவன் உங்களை பிரம்மா மூலமாக தத்தெடுத்திருக்கார். ட்ராமா கே பிளான் அனுசார். எப்படி தத்தெடுத்திருக்காரு, ட்ராமா பிளான் படி. பாபா கேத்தே நம்பர் 1 பக்தையே ஹே. பாபா சொல்கிறாரு நம்பர் 1 பக்தன் இவர் தான். ஏன்னா அவருக்கு தெரியுதுல்ல, பாபாவுக்கு தெரியாதது என்ன இருக்குது. திரிகால தர்ஷியிலே பாபா, அவருக்கு பிறவி இல்லாததுனால பாபாவுக்கு உலகத்தில் ட்ராமாவுடைய ரகசியங்கள் ஒன்றுமே தெரியுது. சௌராஸ் ஜனம்பி இஸ்னே இல்லையா, 84 பிறவியும் இவர் தான் எடுத்திருக்கார். ஷாமரா கோராக்கா இன்கா கேகத்தே. இவரை தான் தூய்மையானவர் என்றும் தூய்மை இழந்தவர் என்றும் சொல்லப்படுது. ஸ்ரீ கிருஷ்ண சத்தியமே கோராத்தா. கிருஷ்ணர் தூய்மையாக இருந்தார். கலியுகமே ஷாமரா. பாபா துவாபரயோகம் வரும்போதே பாம்பு தீந்தின்னு சொல்லப்படுது. பாம்பு கொத்திட்டது, அதனால் கருப்பாயிட்டார். கருநீல கண்ணன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணனை போய் பாம்பெல்லாம் தீண்டுமா என்ன. ஆத்மாவில் பலம் இழக்க பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆக வீக் ஆக விகார தன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிட்டுல ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும். தும்பி இசை பன்தேகம். நீங்களும் அவரை போல தான் என்ன ஆகுறீங்க, முதல்ல தூய்மையாக இருக்கிறீங்க, அப்புறம் மெதுவாக நம்பர் படி ஆகுறீங்க. ஏஹே அயன் ஏஜ்டு வேர்ல்டு, இது இரும்பு யுகம். गोल्डन एज्ड वर्ल्ड, அது கோல்டன் ஏஜ்டு வேர்ல்டு. அது சீடிக்கா கிஸ்கோ பத்தா நகி. ஏனிப்படி ஒரு ஸ்டெப்பாக நம்ம ஏறுறோம் இறங்குறோம், இதை பற்றிலாம் தெரியல. जो पीछे आते सवराज जन्म तोड़े ही लेते होंगे. பின்னாடி வரவங்களாம் 84 பிறவியெல்லாம் எடுக்க முடியாது. கம் ஜனம் லேங்கே, ரொம்ப குறைச்சி பிறவி தான் எடுப்பாங்க. உनको सीढ़ी दिखा कैसे सके. அவங்கள எப்படி நம்ம ஏனிப்படை படத்தை பற்றிலாம் சொல்ல முடியும். பாபானே சம்ஜாயே ஜாஸ்தி. சப்சே ஜாஸ்தி ஜனம் கौन लेंगे, எல்லாரை விட அதிகமாக பிறக்கிறது யார். சப்சே கம் ஜனம் कौन लेंगे, எல்லாரை விட குறைவாக யார் ஜென்மா எடுக்கிறா. ஏஹே நாலேஜ், இதுக்கு பேர் தான் நாலேஜ். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபாக்கு நாலேஜ்ஃபுல். பதித்த பாவன் பாபா நாலேஜ்ஃபுல், தூய்மைப்படுத்தக்கூடியவர். ஆதி மத்திய அந்திம ஞானத்தின் ரகசியங்களை சொல்லிகிட்ருக்கார். வசப் நேத்தி கர்த்தே ஆயகே. மற்றவங்கள்லாம்
எதுவுமே தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. अपनी आत्मा को भी नहीं जानते बाबा को फिर कैसे जानेंगे? நானே ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுக்காட்டா நான் எப்படி பாபாவை தெரிஞ்சுக்க முடியும்? सिर्फ कहने मात्र कह देते आत्मा क्या चीज है कुछ भी नहीं जानते. ஆத்மானா என்ன அதை பற்றி எதுவுமே தெரியறதில்ல. அபி தும் ஜான்தே ஹோ ஆத்மா அவினாஷி. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆத்மா அழிவற்ற ஒரு சக்தி. உண்மை சௌரஸ் ஜனமுக்கு அவினாஷி பாட்டு நுந்தாகுவா. ஆத்மாவில் 84 பிறவினுடைய அழியாத பாட்டு பதிவாகி இருக்குது. இத்தனி சோட்டிசி ஆத்மா மே கித்தனா பாட்டு நுந்தாகுவா. சின்ன ஆத்மாவில் எவ்வளோ பாட்டு பதிவாயிருக்கு பாருங்க. அச்சிரிதி சுன்தே ஒரு சமஸ்தே சம்ஜா ஜாத்தா நஸ்தீக் வாலா. நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தை வச்சு கணிச்சிடுறார் பாபா. இவங்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய குழந்தைங்க, எனக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க. புத்தி மே பைத்தா நகி தேரி சே ஆனே வாலே ஹோகா. ஞானம் கொடுக்கும்போதே தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறார் பாபா. இவங்க லேட்டாக வரக்கூடியவங்களா அல்லது ராஜ்யத்தில் ரொம்ப நெருங்கி க்ளோஸாக வரக்கூடியவங்களாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சுனானைக்கு சமயம் நப்ஜு தேக்கி ஜாத்திகே. பாபா ஞானம் கொடுக்கும்போதே நாடியை பார்த்துட்டுறார். சம்ஜானே வாலே பி நம்பர்வார். புரிய வைக்கக்கூடியவங்களும் நம்பர்வார். துமாரே படாயி. பாபா சொல்ற உங்களுடைய படிப்பு எதற்காக? ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான படிப்பு. மிக உயர்ந்த ராஜ்ய பதவியை பெறுவதற்கான பாடம். பாபா சொல்ற ராஜ்யம் என்பது இந்த படிப்பால் உருவாகுது. தில்வாடா मंदिर में तुम्हारा पूरा यादगार कड़ा है. मनुष्य समझते स्वर्ग तो कोई ऊपर छत में होगा. சொர்க்கம் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? பாபா சொல்கிறார் சொர்க்கம் மேலே இருக்குன்னா எங்கே மேலே இருக்குது? மேலே அந்த சவுத்தில் இருக்கிறதாக தில்வாடா கோவிலில் காட்டப்படுது. அதனால் என்ன நினைக்கிறாங்க? மேலே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆதி தேவ் ஆதி தேவி பச்சே நீச்சே யோகமே பைட்டே. ஆதி தேவ் ஆதி தேவி எல்லாம் கீழே அமர்ந்து யோகா பண்ணுறாங்க. அதற்கான பலன் மேலே பொறிக்கப்பட்டிருக்குது. ஊப்பருமே ராஜாய் கடிகே. மேலே ராஜ்யம் என்பது பொறிக்கப்பட்டிருக்குது. மனுஷ தோ தர்ஷன் கரேங்கே பைசா ரக்கேங்கே சம்ஜேங்கே குச் பி நஹி. பாபா சொல்கிற தில்வாடா கோயில் வராங்க, எல்லாருமே பைசா வைக்கிறாங்க, எதுவுமே புரிஞ்சுக்கல. तुम बच्चों को ज्ञान का तीसरा नेत्र मिला. तुम सबसे पहले तो बाबा की बायोग्राफी को जान गए हो. और क्या चाहिए? மூன்றாம் கண் கிடைச்சதுனால எல்லாவற்றையும் விட பாபாவின் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட உயர்ந்தது எதுன்னு கேட்குறார் பாபா. பாபா கோ ஜானே से ही सब कुछ समझ में आ जाता. பாபாவை நீங்கள் புரிந்து கொண்டதால் ஃபுல் ஞானத்தையும் புரிந்து கொண்டு விட்டீர்கள். குஷி ஹோனி சாஹியே. உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும். तुम जानते हो अभी हम सत्युग में जाकर सोने के महल बनाएंगे. நமக்கு தெரியும் நம்ம சத்யுகா போயிட்டோம்னா நம்ம அழகான மாளிகை நம்ம உருவாக்குவோம், ராஜ்யம் செய்வோம். சர்வீஸபிள் குழந்தைகள் யாரோ அவங்களோட புத்தியில் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மூலமாக கிடைக்குது. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கஹா ஜாத்தா ஹி ஆத்மாவும் கா பாப்கோ. ஆன்மீக தந்தை என்று யாரை சொல்ல முடியும்னா ஆத்மாக்களின் தந்தையை. சத்கதி தாத்தா. அவர் யாரு? சத்கதியின் வள்ளல். சுக்கு சாந்தி கா வர்ஷா தேத்தே ஹே. சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தியை தரக்கூடியவர். தும் சம்ஜா சக்தே ஹோ. ஏ சிடி ஹே பாரதவாசியோं की. நீங்கள் புரிய வைக்க முடியும். இந்த ஏணிப்படி என்பது பாரதவாசிகளினுடையது. 84 ஜனம் லேத்தே ஹோ. பாபா சொல்றாரு 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். தும் ஆத்தே ஹி ஆதே மே ஹோ. துமாரே 100 ஜனம் கேசே ஹோங்கே. நீங்கள் வரும்போதே பாதிக்கு மேலே வரீங்கன்னா 84 பிறவி எப்படி எடுப்பீங்க? சப்சே ஜாஸ்தி ஜனம் ஹம் லேங்கே. சொல்லுங்கள், எல்லாரை விட அதிகமாக பிறவி எடுக்கிறது நாங்கள் தான். படி சமஜ்னேக்கி பார்த்து இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் விஷயம். இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறார் பாபா. நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும் யார் எப்படிப்பட்டவங்கன்ட்டு. முக்கிய பாத்திகே பத்திசை பாவன் பண்ணிலே புத்தியோக லகானா. தூய்மை ஆகுவதற்கு புத்தி தொடர்பை பாபாட்ட கொண்டு வரணும். பாவன் பண்ணைக்கு பிரதிஜா கர் फिर अगर पतित बनते हैं तो
ஹட்குட் கதம் எக்குதம் டூட்படுத்தி பாபா சொல்றார், தூய்மை ஆக வேண்டும். தூய்மை ஆகுவதற்கான உறுதி எடுத்த பிற்பாடு ஒருவேளை தூய்மை இழந்துவிட்டால் பாபா சொல்கிறாரு அதற்கான தண்டனை கிடைச்சிதான் ஆகும். 5 மஞ்சள் கிர்த்தே 5வது மாடியிலேருந்து விழுந்தா என்ன ஆகும் நிலமை? அந்த மாதிரி ஆயிடும். புத்திஹி மலேச்கி ஹோகி, புத்தி என்ன ஆகுங்கிறார் பாபா, டல் ஆயிடும். தில் அந்தர் காத்தா ரஹேகா, பாபா நான் தூய்மையான வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தூய்மை இழக்கும்போது மனசு உறுத்தும் இல்லையா? முக்குசி குச்சி நிக்கலேகா, அன்னைக்கு வாயிலேருந்து எதுவுமே பேச முடியாது, நம்ம திறக்க முடியாது வாயை, ஏன்னா தூய்மை இழந்துட்டோம். इसलिए பாபா கேத்தே கபரதார் ரஹோ. ஆகவே பாபா கூறுகின்றார் எச்சரிக்கையுடன் இருங்கள். अच्छा मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. தாரணைக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ட்ராமாவை யதார்த்தமாக புரிந்து மாயாவின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். स्वयं को अकाल मूर्त आत्मा समझ बाप को याद कर पावन बनना है. தன்னைத்தானே அகால மூர்த்தி அழிவற்ற ஆத்மான்னு புரிந்து பாபா நினைவிலிருந்து தூய்மையாக வேண்டும். 2வது பாயிண்ட், சச்சா சச்சா पैगंबर बन मैसेंजर बन सबको शांतिधाम सुखधाम का रास्ता बताना है. உண்மையான மெசேஞ்சராகி என்ன சொல்றார் பாபா, அனைவருக்கும் சாந்திதாம் சுகதாம் செல்வதற்கான செய்தியை கூறுங்கள். கல்யாணக்காரி சங்கமிகு பர் சபி ஆத்மாவுக்கு கல்யாண் கரோ. இந்த கல்யாணக்காரி சங்கமிகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மைகளை செய்யுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. बाप और सेवा की स्मृति से एक स्थिति का अनुभव करने वाले सर्व आकर्षण मुक्त भव. பாபா மற்றும் சேவா, பாபா சேவா இந்த 2 நினைவால ஏக்ரஸ்னா ஒரே ரசனையின் ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவராக இருங்கள். जिसे सर्वेंट का सदा सेवा और मास्टर याद रहता, ऐसे वर्ल्ड सर्वेंट सच्ची सेवादारी बच्चों को भी बाप और सेवा के सिवाय कुछ भी याद नहीं रहता. இப்படி ஒரு சர்வெண்ட்டுக்கு தன்னுடைய சேவையும் தன்னுடைய மாஸ்டரோட நினைப்பும் இருக்கும். அதே போல் நீங்கள் வேர்ல்டு சர்வெண்ட் உண்மையான சேவாதாரி குழந்தைகள், உங்களுக்கு பாபா மற்றும் சேவை தவிர வேறு எதுவுமே நினைவில் இருக்காது. இசைக்கு ஏக்ர ஸ்திதிக்கா ரேனைக்கா அனுபவம் ஹோத்தா. பாபா சேவாங்கிற நினைவு இருக்கும்போது ஏக்ர ஸ்திதியினுடைய அனுபவம் நமக்கு ஏற்படுது. உன்னை ஏக் பாப்கே ரஸ்கே சிவாய் சப் ரஸ் நீரஸ் லக்தே. ஒரு பாபாவின் அந்த ஒரே நினைவின் ரசனை இல்லாமல் மற்ற எல்லாமே அவங்களுக்கு ஒரு ரசனை இல்லாமல் இருக்கும், ஒரு சக்க மாதிரி தான் இருக்கும். பாப்கே ரஸ் கா அனுபவ ஹோனே காரன் கஹாं भी आकर्षण नहीं जाती है. ஒரு பாபா நினைவு சேவா இருக்கிறதுனால எல்லா சுகபோகங்களையும் இவங்க அனுபவம் செய்வாங்க. எந்த கவர்ச்சியும் அவங்களுக்கு இருக்க முடியாது, வரவும் எந்த பொருளும் மனசை ஈர்க்கவே முடியாது. பாபா சேவை தான் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும், புத்தியை ஈர்க்கும். एक स्थिति का तीव्र पुरुषार्थी ही सर्व आकर्षण से मुक्त बना देता है. यही श्रेष्ठ मंजिल. இதுதான் மிக உயர்ந்த லட்சியம். என்னன்னா எல்லா விதமான கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டதாக நம்மை ஆக்குவது ஏக்கர ஸ்திதி. அதில் யார் தீவிர முயற்சியாளர்களோ அவங்கள எந்த ஆகர்ஷணையும் கவர்ந்து இழுக்கவே முடியாது, ஜெயிச்சிருவாங்க. स्लोगन, नाजुक परिस्थितियों के पेपर में पास होना है तो अपनी नेचर को शक्तिशाली बनाओ. பாபா சொல்றாரு, வரக்கூடிய பயங்கரமான பேப்பர், பிரச்சனை என்ற பேப்பரில்
பாஸ் ஆக வேண்டும் என்றால் தன்னுடைய நேச்சரை சக்திசாலியாக ஆக்கிவிட வேண்டும். பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. மார்ச் மாதத்துக்குரியது சத்தியத்தன்மை, சத்தியதா மற்றும் சபியதா, நாகரீகம், பண்பாடு. நம்மளுடைய கல்ச்சரை சத்தியம் மற்றும் பண்பாடு நிறைந்த, நாகரிகம் நிறைந்த கல்ச்சராக ஆக்க வேண்டும். जब भी कोई असत्य बात देखते हो, सुनते हो तो असत्य वायुमंडल नहीं फैलाओ. எங்கேயாவது நீங்கள் அசத்தியத்தோட விஷயத்தை பார்த்தாலோ கேட்டாலோ அசத்திய சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். कोई कहते हैं पाप कर्म है ना, சில சொல்கிறாங்களே இது பாப கர்மா இல்லையான்ட்டு. पाप कर्म देखा नहीं जा सकता, लेकिन वायुमंडल में असत्यता की बातें फैलना ये भी पाप है. பாவம் செஞ்சாதான் பாவம் இல்லை. எங்கேயாவது நீங்கள் பாவத்தை பார்க்குறீங்க, இல்லை யாராவது சொல்கிறத கேட்டுட்டு அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க வாயுமண்டலத்தில். ஒரு நல்ல சூழ்நிலையில் இதை பற்றி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க அல்லது சொல்கிறீங்கனாலே அதுவும் மகா பாவமாகும். ये भी पाप है. लौकिक परिवार में भी अगर कोई ऐसी बात देखी सुनी जाती है तो उसे फैलाया नहीं जाता. லௌகீகத்தில் கூட யாராவது பாவம் செய்கிறாங்க, பாவத்தை கேட்டிருக்காங்க இல்லை பார்த்துருக்காங்கன்னா அதை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லி பரப்ப மாட்டாங்க. ஏன்னா அது பாவம் ஆயிடும்னு நினைப்பாங்க. அவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. कान में सुना दिल में छिपाया. यदि कोई व्यर्थ बातों का फैलाव करता है तो छोटे छोटे पाप उड़ती कला के अनुभव को समाप्त कर देते हैं. பாருங்க, ஏதாவது காதில் விழுது, யாராவது இப்படி செய்கிறாங்க, குறைபாடுகள் தெரியுது, மனசில் வந்து அது பிரிண்ட் ஆகுது அப்படின்னா மனசில் விட்டு போகலை அந்த விஷயம், அது வேஸ்ட்டாக அப்படியே உங்கள் மனசுலேருந்து வருதுன்னா பாபா சொல்கிறாரு அந்த சின்ன சின்ன பாவங்கள்லாம் பறக்கும் கலையில் உங்களை பறக்க விடாமல் அந்த பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை அழித்து விடுது. इसलिए इस कर्मों की गुह्य गति को समझकर यथार्थ रूप में सत्यता की शक्ति धारण करो. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ரொம்ப ஆழமான டெப்த்தான விஷயம். எது பாவ கர்மாங்கிறத நம்ம புரிஞ்சு அந்த பாவத்தை மனசில் நினைக்கக்கூடாது, முடிச்சிடணும். அதுலேருந்து ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கணும். நம்ம அதை மனசில் நினச்சா கூட சூழ்நிலை வீணாகுதுங்கிறார் பாபா. இப்போ அடுத்தவங்கள்ட்ட அதை ஸ்ப்ரெட் பண்ணால் மிகப்பெரிய பாவமாயிடும். ஆகவே பாபா சொல்கிறாரு, அப்போ சத்தியத்தினுடைய யதார்த்த சக்தியை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, யாரெல்லாம் தேவி தேவதை ஆகக்கூடியவர்கள் அவர்களாம் நம்ம தேடி கண்டெடுக்கக்கூடிய சேவை பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஞானம் கொடுக்கும்போது எந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாபா ரொம்ப தெளிவாக நமக்கு புரிதல் கொடுத்துருக்காங்க. ஓம் சாந்தி. விண்ணோடு வந்த அழைப்பு வாரி கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். விண்ணோடு வந்த அழைப்பு வாரி கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நான். இசைத்தே உன்னகைத்து தேவதையாக அசைந்து செல்வோமே போதையுடன். விண்ணோடு வந்த அழைப்பு வாரில் கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். காலங்கள் எல்லாம் அங்கேயோ இல்லை, லோகத்தின் தேக பந்தங்கள் இல்லை, இருப்பதெல்லாம்
இனிய சாந்தியே இதை உணர்ந்து கண்டவர் நாமே. அன்போடு ஆயிரம் ஆக வந்தும் பிரபுவின் இதயம் பரந்த வானம். விண்ணோடு வந்த அழைப்பு வாரீர் கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். கண்மணி என்பாரே உன்னை என் கையில் அமிழ்த்திக் கொள்வாய். என்னை போல் நீயும் ஸ்வரூபமாவாய். அவரோடு அருகிலே ஆன்மீகம் நிறைந்ததே. எல்லோரும் தீராது ஆசை. விண்ணோடு வந்த அழைப்பு வாரீர் கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். கணத்தில் இறைவனை சந்தித்த போதும் யுகங்கள் கொண்ட தாகங்கள் தீர்த்தேன். சுகம் தரும் ஓ தனி உலகம் பரமபிதாவின் பரம சுகமிது. அஷ்டசக்திகள் அதின் பிரிய சுகம் சகல பொக்கிஷம் அடைந்து கொள்ளும். விண்ணோடு வந்த அழைப்பு வாரீர் கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். இசைத்தே புன்னகைத்து தேவதையாக அசைந்து செல்வோமே போதையுடன். விண்ணோடு வந்த அழைப்பு வாரீர் கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். கொண்டாடுவோம் அவன் சந்திப்பை நேரில். புன்னகை தொற்றும் தன்மை உடையது. அதை உங்களை சுற்றி உள்ளோருக்கு பரப்பிவிடுங்கள். Smile is contagious. Spread it to all around you.